அன்புள்ள அம்மா, உனக்கு இந்த லெட்டர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட முடிவு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஏன் எழுதுறேன்னா, இப்படி ஒரு முடிவை நான் ஏன் எடுத்தேன்னு உன்கிட்ட கூட சொல்லாமல் போகக்கூடாதுன்னு தான். என்னை மன்னிச்சிருமா. கதவு திறந்துதான் பாருக்கு. மாதவா, முதல்ல வேக்கம் போட்டுருப்பா. சரிங்கம்மா. இந்த பேரு தாங்காது. மாணவர்களே, பொட்டாசியம் சயனைடுன்றது ஒரு கொடூரமான விஷம். அது ஆப்பிள் விதையில இருந்து கூட தயார் பண்ணலாம். ஆப்பிள் விதையை காய வச்சு இந்த மருந்துக்கு கருப்பாம்பூச்சியே சாவாது, மனுஷன் எப்படி சாவான்? ராதிகா, ஷேவிங் கிட்ல பிளேட காணோம், பாத்தியாம்மா? அங்கதான் இருக்கும், பாருங்களேன். கண்ணில் பட மாட்டேங்குதுமா, வந்து எடுத்துக்கூட. இவர் ஒருத்தர் நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டாரு. மாதவா, அந்த பிளேட கொஞ்சம் தேடி கொடுத்துருப்பா. சரிங்கம்மா. ஏண்டா பிளேட வச்சு தற்கொலை பண்ணிக்க போற? அதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும் உனக்கு தெரியுமா? வேற வழி இல்லடா, வேற வழி இல்லாதோட வீரம் தான்டா தற்கொலை. மதவா, பிளேடு கிடைச்சிருத்தாப்பா? அங்கே தான் சார் இருக்கு. அங்க ஆஃப்டர் ஷேவ் லோஷன் இருக்கா பாருப்பா. இல்லை சார், பார்க்கலையே. அந்த பிளேடு பார்த்துப்பா, கையை வெட்டிக்கு போற. ஆஃப்டர் ஷேவ் லோஷன் லிஸ்ட்ல போட்டிருந்தேன், வாங்கினேம்மா. இதுவா பாருங்க. இதுவா? அடி பாவி, இது என்ன மருந்து தெரியுமா? தெரியாது. எலி மருந்துமா. ரெட் மார்க் போட்டிருக்கேன் பாரு. யாராவது தெரியாதனமா எடுத்து குடிச்சா பரலோகம் தான். இத சாதாரணமா ஷெல்ஃப்ல வச்சிருக்க. இவ்ளோ சொல்ற, நீங்க இதை ஒழுங்கா உள்ள வச்சிருக்கலாம்ல. மாதவா, இத பத்திரமா கொஞ்சம் உள்ள வச்சிருப்பா. முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. மாதவா, காசு சும்மாவே வருதுட்டு ஊர்லேருந்து வந்திருக்கல. 4 இடத்துக்கு 4 பேர் கேட்கத்தான் செய்வாங்க. நீ போயிட்டு வந்துட்டு தான் இருக்கணும். நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, பக்கத்து கடையில் வாங்கி, இல்லைன்னா அந்த கடையில் வாங்கி, இல்லைன்னா ஊர்ல போய் வாங்கி போட்டு கொடுக்கணும். கஸ்டமர் கேட்டா அதான் செய்யணும், புரியுதா? அது இல்ல மாமா, அவங்க 10 வாட்டி அலைய வைக்கிறாங்க. 10 வாட்டி இல்ல, 100 வாட்டி அலைய வச்சாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தான் நீ வந்திருக்க. ஊர்ல வெட்டியா இருக்கிறதுக்கு மேல இன்னொரு வேலை செய்யறோம்ல. இப்ப இருந்தா தான் தொழில கத்துக்கிட்டா தான் 4 விஷயத்தை செய்ய முடியும், புரியுதா? சரிங்க மாமா. என்னது மாமா, இங்க வா, இங்க பக்கத்துல வா. இல்ல நம்ம பயிர் தான் இங்க இருக்கானோ. ஆமா, அவனும் என்ன எப்படி கூப்பிடுறான்? அண்ணாச்சி. அண்ணாச்சி தானே கூப்பிடுறான். அப்புறம் உனக்கு என்ன மாமா ஓமா, நீனும் அண்ணாச்சி கூப்பிடு, புரியுதா? சரிங்க பயிர் அப்பதான் எல்லாரும் ஒழுங்கா வருவாங்க. போய் வேலையை பாரு. சரிங்க அண்ணாச்சி. போன் வருது பாரு. ஹலோ, சேச்சியா சொல்லல. கொடுத்து வைக்கா இப்ப கொடுத்து வைக்கா, குழப்பில்ல. மதுவா, மது வாயா அண்ணாச்சி. வந்து 1 மாசம் ஆச்சுல்ல? ஆமா அண்ணாச்சி. இந்தா உன் சம்பளத்தை வச்சுக்க, சரியா? அண்ணாச்சி 1000 ரூபான்னு சொன்னீங்க, நம்ம ஊர் காசு 25,000. ஆமாடி, நம்ம ஊர் காசுக்கு இந்த இது 2500 ரூபா இருக்குல்ல. மீதி 500 கிராம் எண்ணத்துக்கு ஊர்ல கூட்டு வந்திருக்கோம்ல. விசா எடுத்திருக்கு, மெடிக்கல் கொடுத்துருக்கு, ஃபிளைட் டிக்கெட் போட்டு எவ்வளவு காசு கொடுத்துருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்துல கொடுத்தாலே பண்ண முடியும். ஓகே, செலவழிச்சு விடாத. ஊர் கட்டு கிடக்கு, போய் வேலையை பாரு. அங்க கூப்பிட்டாங்க, இப்ப போய் கொடுத்தியா? போய் கொடு, தண்ணியை கொண்டு போய் போட்டு வா. உசுர வாங்குதான் இல்ல. என்ன வேடிக்கை பார்க்க போயம்ல கொண்டு கொடுங்கள. சசி சார் என்ன ஆளையே கண்ணு மயமா காண. எங்க இங்கதானே இருக்கேன். என்ன போங்க, உங்களை கண்டு ரொம்ப நாள் ஆகுது. பயல இங்க பாத்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஊர்ல அந்த காமாட்சி கோயில் இருக்குல்ல, ஆமா,
இந்த லட்சுமி காட்டாவுல ஆமா அவ பையன் தான் ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். அதாச்சு மொத்த சாத்தாங்குளத்தையும் இங்க கூட்டு வந்துருவீங்க போல. போங்க எந்த கொண்டு வந்து பள்ளியில கொண்டு வந்து எல்லாம் நல்லா இருந்தா நமக்கு நல்லதானே. சரி 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 வாங்க. வாங்க. டெலிவரி எல்லாம் போலி இன்னும் இல்ல அன்வர் இருக்கானாங்க. இல்ல செத்த பையன் கொண்டு போய் குடுத்துருவான்னு சொன்னோம்ல. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சுல. ஹலோ என்ன 500 தூரம் கொடுத்துட்டு சம்பளங்கிறாரு. அவ்வளோதான்டா கொடுப்பாரு. நான் அவருக்கு 3 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 800 திரகம் கொடுக்குறாரு. என்னடா சொல்ற? அவ்வளோதான் கொடுப்பாரு. நீ இப்போ நீ உனக்கு ஏதாச்சும் நீ ஊருக்கு போற அப்படின்னா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு. யார் அவரா? கொடுப்பாரு. மாதவா என்னாச்சு? எங்கடே சொகுசா சுத்திட்டு வர? இல்லை நினச்சி டாக்டர் வீட்டுக்கு பார்ட் டைம் ஜாப் இப்படி போனால் வச்சு கொஞ்சம் அமௌண்ட் சம்பாதிக்கலாம். கிடைக்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. இதில் போய் நீ டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் கம்பவுண்டர் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கடைக்கு நாளைக்கு லீவ் போட்டு உட்காந்துருந்தா கடை யாரையே பார்த்துக்கிறது? கடையில் உட்காந்துருந்தா தொழிலாவது கற்றுக்கலாம்ல. என்னத்தான் சொல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதையாவது இழுத்து விட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. நல்லா இருந்தா சரிடே. ராம் ராம் அம்மா கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருக்க மாட்டியா? சென்சார் வச்சிருக்க போகுது. என்ன விஷயம் சொல்லு. லாண்ட்ரிக்காரனுக்கு கேஷ் கொடுக்கணும். கேஷ் இருக்கா? நேற்று தானே ஏடிஎம் போனோம். அப்போ ஞாபகத்துக்கு தெரியல. அவன் இன்னைக்கு தான் வந்து கேட்குறான். எங்களுக்கு சுத்தமாக இல்லைம்மா கேஷ். சுத்தமாக காலி. என்னடா சொல்ற? வீடு மொத்தமும் காலியா? ஆமாண்டா, அது எப்படி காலியாச்சுன்னே தெரியலடா. சரா சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கலாம்ல. இது வீட்டு என்ட்ரன்ஸ்ல தான்டா இருக்கு. வாட்ச்மேன் ரூம்ல கிடையாதுடா சிசிடிவி. எவனோ தெரிஞ்சவன் தான்டா எடுத்துருக்கணும். தெரியலடா. ஏன் அண்ணாச்சி வராரு? என்னடே ஏதாச்சும் விவரம் கிடைச்சதா? இல்ல அண்ணாச்சி. இல்லைன்னா நான் போய் விசாரித்தேன். இந்த ஊரில் சீட்டு பிடிச்சதே பெரிய தப்புங்க காணுவோம். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வச்சுக்க, முதல்ல உன்னை தான் உள்ள தூக்கி போடுவானுவலாம். என்ன பண்ணுறதுனே தெரியலடே. சரி, எவ்வளவுடே துட்டு வச்சிருந்த? அது இருக்கும் அண்ணாச்சி, ஒரு 10 நோட்டு. 10 நோட்டா? 20 பேர் அண்ணாச்சி நம்பிக்கையோட கொடுத்தாங்க எனக்கு. அந்த 20 பேர் நம்பிக்கைக்கு நான் என்ன பதில் சொல்லணுன்னே தெரியல அண்ணாச்சி. சரி விடுடே, என்ன பண்ணுறது? அப்பவே சொன்னேன் அகலக்கால் வைக்காதேன்னு. எவன்டே கேட்குதியே? அண்ணாச்சி அண்ணாச்சி என்னடே? அண்ணாச்சி அவனே பாவம் கஷ்டத்துல இருக்கான். ஆமாடா, எனக்கும் தெரியும். அதுக்கு என்ன இப்போ? அவனுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல? இல்லை உதவி பண்ணணும்ல. இப்போ தானே 2வது கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கையில் காசு வேறு இல்லை. 5-10 ரூபா கொடுத்துடலாம். அவன் 10 நோட்டெலாம் சொல்லுதான். எப்படியே கொடுக்க முடியும்? என்னடா காசை தொலைச்சிட்டேன்னு சர்வசாதாரணமா சொல்ற? கதை விடுறியா? அவனை 5ஆம் தேதிக்குள்ள காசு வரலன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. அப்பாவுக்கு ரொம்ப முடியலடா. டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். இந்த தடவை பணம் அனுப்பும்போது கொஞ்சம் சேர்த்து அனுப்புறியா? தொலைஞ்சிருச்சாப்பா? ஐயோ அப்படியா? அடைச்சி திருட்டு. ஏய், அது எப்படா தொலையும்? இந்த திருட்டு பொழப்புக்கு வாயில வருது நல்லா. நீலாம் இன்னும் எதுக்குடா உயிரோடு இருக்க? வேற வழி இல்லை, இதுதான் முடிவு. வர்ஷினி, வருஷம் எங்க போயிட்டாவோ? 11 மணி ஆச்சு, இன்னுமா தூக்கிட்டு இருக்கா? ராதிகா, அவளை எழுப்பாம்மா. சரியா போச்சு போங்க. அவ தான் பி பிளாக் போயிருக்கா. காலையிலே சொன்னேனே உங்ககிட்ட. பி பிளாக்கா? எதுக்கு? அவ ஃப்ரெண்டு ரோஷினி வந்திருக்கா, அவளோட சேர்ந்து படிச்சாலே அவளை பார்க்க போயிருக்கா. இந்த மெடிக்கல் படிக்கிற எல்லாத்துல ஒட்டியா? ஆமா. உனக்கு அறிவு இருக்கா? யாரு வாங்கின மார்க்கையும் யாரு வாங்கின மெடிக்கல் சீட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம குழந்தைய நம்ம டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமைக்கு தள்ளணுமோ அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. இட் இஸ் ரிடிகுலஸ் ராதிகா, இட் இஸ் ரிடிகுலஸ். தாதீங்க, நீங்க எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். ஆமா, நானும் அப்படிதான் நடந்துட்டேன். பரீட்சை, மார்க்கு, அட்மிஷன்னு அவளுக்கு அது தாங்கலை. 20-30 மாத்திரை டாக்டர் ஆகுன்னு அவளை துரத்தி கடைசியில பேஷண்ட் ஆகி அவ நடக்கவும் முடியாம சரியா பேசவும் முடியாம 3 வருஷம் முடியலங்க. அவ மாறிட்டா, எல்லாம் மாறிட்டா. அவன் மாறிட்டாம்மா, நாமளும் மாறிட்டோம். ஆனா அந்த பொண்ணு பார்க்கும்போது பழைய நினைவுகள் அவளுக்கு மறுபடியும் தூக்கிச்சுன்னா ஓடி ஆட வேண்டிய வயசுல குழந்தை தடுக்கி நடக்கிறதையும் குழந்தை பாசத்தையும் பார்க்கும்போது நெஞ்சு வெடிக்குது. மாதவா, அந்த டைனிங் டேபிள கொஞ்சம் தொடச்சிரு.
அப்பா என்னாச்சுப்பா? லேட் ஆச்சுன்னு பயந்துட்டியா? அது அவசியம் இல்லைப்பா. அன்னைக்கு ஒரு நொடி, ஒரே தடவை தான். நீங்கள் தினம் தினம் படுற வேதனையை நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. அந்த பைத்தியக்காரத்தனம், இந்த கோழத்தனம் எல்லாம். ஆனால் அந்த வருஷனி அன்னைக்கே போயிட்டா. இப்போ நான் வேற வருஷனி. அம்மா நீயுமா கண்ணை தொடச்சிக்கோமா. இல்லடா செல்லம், மார்க்கு அட்மிஷன் இன்னைக்கு ஓடினோம். வாழ்க்கைக்காக ஓடுறோன்னு நினைச்சிட்டு எதிர் திசையில ஓடி இருக்கோங்கிறது இப்பதான் தெரியுது. என்னப்பா புதுசா சாரிலாம்? நான் பண்ண பைத்தியக்காரத்தனத்தினால உங்க 2 பேருக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு ஸ்ட்ராங் ஆயிட்டாப்பா. லைஃப்ல என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இன்னும் லைஃப்ல சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா, நிறைய இருக்கு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் தப்பு பண்ண பார்த்துட்டேம்மா. ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு பெரியவர வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் அதையும் மீறி தற்கொலை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் மனுஷனே இல்லைம்மா. நான் தான் வருவேம்மா. நான் தான் வருவேம்மா. இதை நம்பு. நான் தான் வருவேன். தலைமுறைகளை சுமந்து வந்த உயிரும் உடலும் வேதனை சுமந்து வீழ்வதற்கல்ல, சாதனை செய்து வாழ்வதற்கு.